primary treatment by itself is a very stressful kind of a treatment. So how to stay positive? நம்ம இந்த ஜர்னில இருக்கிறப்போ நம்மள நாமே எப்படி ஒரு நல்ல பாசிட்டிவ் மென்டல் ஸ்டேட்ல வச்சுக்கலாம். நம்பர் 1, நம்மளோட பெரிய லாங் ப்ராசஸ்ட் ட்ரீட்மெண்ட்டை சின்ன சின்ன ஸ்டெப்ஸா நம்ம வந்து டிவைட் பண்ணிக்கலாம். டிவைட் பண்ணிட்டு ஒவ்வொரு சின்ன ஸ்டெப்பையும் நம்ம எப்படி கடந்து போறோங்கிறத பார்க்கலாம். தட்ஸ் வாட் ஐ டெல் மை பேஷண்ட்ஸ். எப்படின்னா லெட்ஸ் டேக் ஒன் லிட்டில் பேபி ஸ்டெப் அட் அ டைம் அப்படின்னு சொன்ன அது நம்பர் 1. நம்பர் 2ல வந்து ஒன்று நம்ம ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுக்கணும். சில சமயம் நம்ம ட்ரீட்மெண்ட் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு நல்லா போகும், சில சமயம் அது போகாது. அப்படி இருக்கிறப்போ ஒரு தடவை நம்ம லைஃப்ல அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இஸ் த நார்ம் ஆஃப் த லைஃப். ஸோ ஒரு நாளைக்கு நல்லா இருக்கலாம், ஒரு நாளைக்கு நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட் வராம இருக்கலாம். ரெண்டுத்தையும் நம்ம ஒரே மனநிலையில எடுத்துக்கிறதுக்கு பழகிக்கணும். 3வது, ப்ளீஸ் பிசிக்கல் ஆக்டிவிட்டி கண்டிப்பா வச்சுக்கோங்க. 4வது, ஏதாவது ஒரு ஹாபி கண்டிப்பா வச்சு அதை பர்சியூ பண்ணாலே நமக்கு வந்து ஒரு எனர்ஜி பெட்டரா இருக்கும். முக்கியமானது என்னன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லயோ இல்ல ஃபேமிலி சர்க்கிள்லயோ யூ மஸ்ட் ஹேவ் சம்படி whom you can talk to. அதை முக்கியமா வச்சுக்கோங்க. இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இல்லாம there are also professional support groups and health groups. அவங்க கூட you can be in touch. So இந்த சின்ன சின்ன விஷயங்கள் நீங்க பண்ணீங்கன்னா you can definitely stay much better positive. நம்ம தனியா நம்ம மட்டும் இல்ல அப்படிங்கிறது உங்க கூட இவ்ளோ பேர் நாங்க இருக்கோங்கிற நம்பிக்கையில you can continue the treatment.